வட்டாட்சியர் திரு மாரிமுத்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. இவர் 17 ஆண்டுகளாக போட்டித் தேர்வுகளுக்கு இலவச வகுப்பு நடத்தி சுமார் 10,000 பேரை அரசு ஊழியர்களாக மாற்றிய தனி ஒருவர். விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமன்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் இளைஞர்கள் பயிற்சிக்காக வந்து செல்கின்றனர். விடுமுறை நாட்களான சனி ஞாயிறுகளில் சுமார் 2,000 பேரை ஒரே இடத்தில் அமர வைத்து அவர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் வகுப்பெடுக்கும் வட்டாட்சியர் அவர்கள் பயிற்சிக்கு வருபவர்களின் கனவுக்கு பசி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இலவச மதிய உணவு வழங்கும் வள்ளலார் திட்டத்தை தொடங்கி வைத்த பெருமைக்கு உரியவர். நம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசு துறை அலுவலகங்களில் இவரது மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். புத்தகங்களே நமக்கான நாற்காலியை தீர்மானிக்கின்றன என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற கல்வியால் வாழ்வில் உயர்ந்த வட்டாட்சியர் திரு மாரிமுத்து அவர்களை அழைக்கின்றோம். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். நம்மை காக்க வந்த ஆயுதம் புத்தகமே என்று உங்களையெல்லாம் சந்திப்பதில் உண்மையிலேயே பெருமகிழ்வும் பெருமிதமும் அடைகின்றேன். விருதுநகர் பெயரிலேயே விருது என்ற பெயரை தாங்கிய தமிழகத்தின் ஒரே மாவட்டம் விருதுநகர். பெயரிலேயே எல்லாம் அடங்கிவிட்டது. கல்விக்கண் திறந்த காமராஜர் அவதரித்த மாவட்டம். கல்விக்கண் திறந்த காமராஜர் அவதரித்த மாவட்டம். அந்த அற்புதமான மாவட்டத்தில், புத்தகத்தோடு தொடர்புடைய மாவட்டத்தில், தமிழகத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் எப்போதும் ஒரு முதன்மையான இடத்தில் இருக்கும் இந்த அற்புதமான அருமையான எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு மாவட்டத்தில், கல்வியோடு தொடர்புடைய ஒரு மாவட்டத்தில் புத்தக திருவிழா என்பது உண்மையிலே நாமெல்லாம் போற்றி 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 கொண்டாட வேண்டிய ஒரு அற்புத திருவிழா. தீபாவளி திருவிழாவை விட அற்புதமாக கொண்டாட வேண்டிய அருமை திருவிழா. சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு உதாரணத்திற்காக, தற்பெருமைக்காக சொல்லவில்லை, தற்புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. 38 மாவட்டங்களிலும் புத்தக திருவிழா நடைபெற தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் 37 மாவட்டங்களையும் தாண்டி 38வதாக விருதுநகரில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழா அவர்கள் செதுக்கி இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு லோகோ, ஒரு லட்சணை என்று தமிழில் அருமையாக சொல்லக்கூடிய அந்த லட்சணையில் புத்தகத்தில் இருந்து மரம் பிறந்து வருகிறது. அதற்கு ஒரு பெயரிட்டிருக்கிறார் பாருங்கள், மரமும் மரபும். இன்னும் அழகா சொல்லலாம், மரமும் மரபும் என்று அழகாக பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த பத்திரிகையை முதலில் சொல்கிறேன், இந்த பத்திரிகையை நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களது குழு அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க. நீங்க அப்படியே ஒவ்வொரு அப்படியே பக்கமா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அப்படியே செதுக்கி இருக்கிறாரு. நான் நினைப்பேன், இதுக்கே ஒரு மாதம் செலவழிச்சிருக்கணுமே, இந்த பத்திரிகையை செதுக்கிறதுக்கு குறைந்தது 1 மாதம் செலவழித்திருக்கணுமே. சரி, அடுத்து பாருங்க, அவரது மன ஓட்டத்தை, மாவட்ட ஆட்சியரின் மன ஓட்டத்தை, அந்த குழுவின் மன ஓட்டத்தை அச்சுக்களால் அச்சாக கொண்டு வர வேண்டும். அதாவது ஒருத்தர் கதை சொல்றது பெருசு இல்லை, அதை படமாக கொண்டு வர அந்த தேனி ஈஸ்வர் போன்றவர்களால் தான் முடியும். தேனி ஈஸ்வர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், அற்புதமான கேமராமேன். அதுபோல அந்த லவ்லி பிரிண்டர்ஸ் என்ற ஒரு பிரிண்டர்ஸ் மிக மிக அற்புதமாக செதுக்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே நீங்க 38 மாவட்ட பத்திரிகையை எடுத்து இந்த பத்திரிகையை வைங்க, 37 மாவட்டம் பிளஸ் 38வது மாவட்டமா இதை வைங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய விருதினை பெறும். இந்த பத்திரிகையே ஒரு விருதினை பெறும். அந்த அளவுக்கு பெயருக்கு ஏற்ற மாவட்டம், எல்லாவற்றிலும் நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டத்தின் 3வது புத்தக திருவிழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் மிக்க மிக்க பெருமையடைகிறேன். இந்த மேடையில் வீற்றிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், எதிர்காலமாய் வீற்றிருக்கும், எதிர்கால இந்தியாவை வழிநடத்த காத்திருக்கும் எனது இள ரத்தங்களுக்கும், முதற்கண் இங்கே அமர்ந்து ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் முதலில் பாராட்டுகிறேன்.
ஏனென்றால் இந்த டிஜிட்டல் மீடியாவில் எப்போது பார்த்தாலும் 24 மணி நேரமும் நாம் செல்லையே பார்த்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் காதுக்கும் விருந்தாக கண்ணை கெடுத்து கொள்ளாமல் காதுக்கு விருந்தாக வந்து அமர்ந்திருக்கும் உங்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன். இப்பொழுது நான் பேச வந்த தலைப்பு புத்தகம். உனக்கான நாற்காலியை தீர்மானிப்பது நீ படிக்கும் புத்தகமே. நீ படிக்கும் புத்தகம்தான் உனக்கான நாற்காலியை தீர்மானிக்கிறது. இதை நான் சொல்வதில், மற்றவர்கள் சொல்வதை விட நான் சொல்வதில் அளவில்லா ஆனந்தப்படுகிறேன். ஏனென்றால் என் வீட்டிற்கு நீங்கள் வந்து பாருங்கள், சவால் விட்டு சொல்கிறேன், என் வீட்டிற்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு குறைந்தது என் வீட்டில் புத்தகம் வச்சிருக்கேன். நீங்க என்கிட்ட என்ன சப்ஜெக்ட் வேணாலும் பேசலாம், எல்லா சப்ஜெக்டையும் பத்தி கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்குறீங்க, சார் உக்ரைன் போர், ரஷ்யா உக்ரைன் போர் 1.5 வருஷமா நடக்குதுங்க, இது எப்பதான் முடியும், இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, அப்படியே தள்ளுறீங்க. இந்த இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கேன். இன்னைக்கு லெவலில் இந்தியாவின் ஸ்கோர் என்ன, அடுத்து தேசிய விருது, நேற்று தமிழக மந்திரி சபை பதவி ஏற்றதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சரி கொஞ்சம் தள்ளி வாங்க, டெண்டுல்கரை பற்றி சொல்லுங்க அப்படி என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நான் சொல்வேன், 5 நிமிடம் பேசணுமா, 50 நிமிடம் பேசணுமா, 5 மணி நேரம் பேசணுமா, முதல்ல டைம் எவ்வளவுன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதையெல்லாம் நான் தற்பெருமைக்காக சொல்லவில்லை, தற்பெருமைக்காக சத்தியமா சொல்லவில்லை. இதையெல்லாம் எனக்கு ஊட்டி ஊட்டி விட்டது அன்றாடம் எனது வாசிப்பு பழக்கமே. ஒரு நாளைக்கு பத்திரிகை மட்டும் ஒரு குறைந்தது 1.5 மணி நேரம் நான் வந்து அப்படியே படிக்கிறேன். அப்போ நம்ம எல்லாத்தையுமே அப்படியே உள்வாங்கி நம்ம உள்ள வச்சுக்கிறோம். தேவையான பொழுது தேவைக்கு தகுந்தாற்போல் எடுத்து எனது மாணவர்களுக்கு உண்மையிலே நான் நினைக்கிறேன், அமுத சுரபியிலிருந்து அட்சய பாத்திரத்திலிருந்து அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது அவர்களை ஆளாக்கி அழகு பார்த்து அரசு அதிகாரிகளாக்கி இன்றைக்கு ஒரு 10,000 பேருக்கு மேல என் தனி ஒரு மனிதனால், நான் இதை பெருமையாவே சொல்லலை, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தனி மனிதன், நான் நிர்வாகம் பார்க்கல, தாசில்தார் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு தாசில்தார்னா எல்லாமே வந்து தெரியும். எடுத்த உடனே ஒரு கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் பெரும்பாலும் பொதுமக்கள் தொடங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறை, ஒரு புறையோடி போன துறையாக பொதுமக்களால் பார்க்கக்கூடிய ஒரு துறையில் இருந்து வந்து 24 மணி நேர பணியாளர் நான். இப்போ கலெக்டர் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் சென்னை இப்பயே கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்து எல்லா வேலையும் போட்டு தான் கிளம்பணும். ஏன் எதற்கு அப்படியெல்லாம் கேள்வி கேட்கவே முடியாது. அப்பேற்பட்ட 24 மணி நேரம் ஒரு தீயின் மேல், அனலின் மேல் இருக்கக்கூடிய இந்த துறையில் இருந்து 18 ஆண்டுகளாக சனி ஞாயிறு தோறும் இந்த பயிற்சியை தனி ஒரு மனிதன் வழங்கி இந்தியாவிலே இன்னைக்கு என்கிட்ட அதிகம் பேர் படிக்கிறாங்க. 4000 பேர் ஒரு தனி மனுஷங்க. நீங்க இதை நினைச்சு பாருங்க. அதுக்கு புத்தகம் தான் காரணம்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். என்னை பற்றி புகழ்பாட நான் வரவில்லை. நான் அத்தனை சப்ஜெக்டுகளையும் எந்த புத்தகமும் எந்த குறிப்பும் எந்த நோட்ஸும் என் கையில் எதுவுமே இல்லாமல் நடத்தி கொண்டே இருக்கிறேன். காலையில் 10 மணிக்கு மைக்கை பிடித்தேன் என்றால் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எந்த இளைஞரும் கிளாஸ் முடிஞ்சு போகும்பொழுது ஐயோ வகுப்பு முடிஞ்சிருச்சே சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும் வண்ணம் என்னை நான் தயார்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அதற்கெல்லாம் காரணம் நான் படிக்கும் புத்தகங்களே. நான் இங்கே என்னை அழைத்திருப்பது, என்னை பேச வைத்திருப்பது நான் படித்த புத்தகங்களால் தான். ஆக புத்தகங்களோடையே வாழும் நான் உண்மையிலே வந்து பெருமிதம் கொள்கிறேன். அந்த புத்தகங்களால் இந்த லட்சக்கணக்கான பேரை இன்னும் உருவாக்கி கொண்டே இருப்பேன் என்று அன்றாடம் என் மனது அப்படி ஓங்கி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆக இப்போது மீண்டும் சொல்கிறேன், நமக்கான நாற்காலியை உருவாக்குவது நாம் படிக்கக்கூடிய புத்தகங்களை. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5ஆம் வகுப்போட நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ளையடிக்கத்தான் போகணும், சித்தால் வேலைக்குத்தான் போகணும். ஒரு +2 10th வரைக்கும் படித்தீங்கன்னு வைங்க, ஒரு ப்ரைவேட்டில் ஒரு கிளர்க் வேலைக்காவது போயிடலாம். ஒரு அதுக்கு மேலே நீங்கள் வரும் பொழுது தான், நீங்கள் பெரிய பெரிய கனவுகளோடு வரும் பொழுது நான் அழகாக சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்கிறேன் பாருங்க. படிப்பு என்பது என்ன என்பதை பற்றி அருமையாக சொல்கிறேன். தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துகிறோம், பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடுகிறோம். தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துகிறோம், பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடுகிறோம் அன்றாடம்.
அதுபோல தான் சொல்கிறேன், படிப்பு என்பதும் ஒரு பசியாக உணர வேண்டும். அதுக்கு பேர் அறிவு பசி. ஆக வாசிக்காத நாட்கள் எல்லாம் சுவாசிக்காத நாட்கள். இதுதான் உண்மையில கல்வெட்டு வரி. வாசிக்காத நாட்கள், சுவாசிக்காத நாட்கள். நம்ம சுவாசிக்கலைன்னா உயிரோட இருக்க போறதில்ல. நீங்க ஒரு நாள் படிக்கல அப்படின்னா, குறிப்பாக இளைஞர்களுக்கு, எதிர்காலத்தை காத்து கொண்டிருக்கும், எதிர்காலத்தில் நாம் என்ன ஆக போறோம் என்று காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வாசிப்பும், ஒவ்வொரு நாள் வாசிப்பும் சுவாசத்தை போல. சுவாசிக்கவில்லை என்றால் செத்து விடுவோம். அதுபோல நாம் உணர்ந்தாலே போதும். நீங்கள் அடுத்த கலெக்டர் நீங்க தான். நான் சொன்னதை சிம்பிளா நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்து விரைவில் இந்த நிகழ்வை, விரைவில் ஒரு 5வது புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய, தலைமை ஏற்கக்கூடிய ஒரு பொறுப்பினை இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் நீங்கள் பெற்று விடுவீர்கள். சத்தியமாக சொல்கிறேன், உணர்ச்சி வயப்பட்டு சொல்லவில்லை, சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் தான் அடுத்த கலெக்டர். அந்த அளவுக்கு புத்தகத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். இப்போ இன்னும் அடுத்த பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றேன். இப்போ ஒரு நூலகத்துக்கு போறேங்க, நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறீங்க? ஒரு 10,000 புத்தகத்தை 10 ரேக்ல அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அப்படிதானே நீங்க சொல்வீங்க. நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? இங்கே 10,000 அறிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 10,000 அறிஞர்கள் இந்த ரேக்குகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல மாட்டேன். வசித்தல் என்பது வேறு, வாழ்தல் என்பது வேறு. ஆகையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரே ஒரு புத்தகத்தை எழுதுங்க பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு கஷ்டமே தெரியும். சரி, ஒரு புத்தகம் வேண்டாங்க, ஒரே ஒரு கதை எழுதுங்க, ஒரு சிறுகதை எழுதி பாருங்க, அல்லது ஒரு கட்டுரை எழுதி பாருங்க. நைட்டு விடிய விடிய முழித்து ஒரு கட்டுரையோ ஒரு சிறுகதையோ எழுதிட்டு காலையில எழுந்து அதை திரும்ப வாசித்து பாருங்க. அபத்தமா இருக்கும். சே, நம்ம போய் ராத்திரி 2 மணி வரைக்கும் முழிச்சு இப்படி இல்லை எழுதியிருக்கோம்னு கிழிச்சு போட்டுருவீங்க. இது பிரிண்ட்டுக்கு உகந்ததல்ல, நீங்களே முடிவெடுத்துருவீங்க. ஆக அப்படி நமக்கே தோணும். ஆக ஒரு புத்தகம் என்பது பாருங்க, இத்தனை கடைகள்லையும் புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் பார்க்கும் பொழுது மனதால நினைக்க வேண்டியது, இது ஒரு 10 பிரசவத்துக்கு சமம், 10 பிரசவ வேதனைக்கு சமம். ஆக நம்ம அப்படிப்பட்ட புத்தகங்களை பாருங்க, தமிழக அரசு என்ன செய்ய தெரியுமா? பாட புத்தகங்களாக்கி பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு இலவசமாக வாரி வழங்குது. என்னைக்காவது நீங்கள் அந்த புத்தகத்தை பெரட்டி இலவசமாக கொடுக்கறதுனால நம்ம அதுக்கு உரிய மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது எனது ஃபீலிங்கு. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள பெரும்பாலான பேர் அந்த புத்தகத்தின் முடிவில் கடைசி பக்கங்களை பெரட்டி பாருங்களேன். அந்த புத்தகம் உருவாவதற்கு எத்தனை நூல்கள் ரெஃபர் பண்ணப்பட்டன அப்படிங்கிறத பூரா போட்டிருப்பான். எத்தனை புத்தகங்களை படித்து இந்த பாட புத்தகத்தை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என்ற ஒரு பட்டியல் போட்டிருப்பாங்க. அது ஒன்றுங்க. அது மட்டுமல்ல, முதல்ல ஒரு 2 பேப்பரை எடுத்து பாருங்க, அந்த நூல் ஆசிரியர்களோட ஒரு பட்டியலே இருக்கும். நூல் ஆசிரியர்கள் பட்டியலே இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது நினைக்கணும், அப்பா, இத்தனை பேர் இத்தனை புத்தகத்தை படித்து நமக்கு இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி தரமான பிரிண்டிங் போட்டு நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்களே. அப்போ நம்ம அதோட மதிப்பை உணர்ந்து உண்மையிலே நீங்கள் அதை நல்ல முறையில் படித்து பெரிய ஆளாகிட வேண்டும் என்று என்பது தாழ்மையான கருத்து. சார், நான் ஐஏஎஸ் ஆகணும் சார், ஒரே வார்த்தையில் சொல்லுங்க. இளைஞர் கூட்டம் பெருங்கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, எனது மாணவர் கூட்டமும் நிறையா இருக்குது. அதனால நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் சார். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த ஐஏஎஸ் ஐஏஎஸ் கலெக்டருக்குரிய மதிப்பு மரியாதையெல்லாம் பார்த்து பிரமித்து பல நாட்கள் நான் தூங்கவில்லை சார். நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், என்னதான் படிக்கணும் சொல்லுங்க, நான் உயிரை கொடுத்து படிச்சிடுறேன். எவ்வளவு நாள் படிக்கணும் சொல்லுங்க, சிம்பிளா சொல்றேன், ஒன்லைன் கதை மாதிரி சொல்றேன். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸு, இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், 10ஆம் வகுப்பு வரை உள்ள மேத்ஸு, எல்லாத்தையும் தாண்டி நாட்டு நடப்பு செய்திகள், கரண்ட் அஃபேர்ஸ், அன்றாடம் நீங்க இந்த புத்தகங்களை எல்லாம் 6 to 12 வரைக்குள்ள புத்தகங்களை எல்லாம் சேகரித்து ரசித்து ருசித்து அனுபவித்து லயித்து என்ஜாய் பண்ணி, இறையன்பு சொல்வாரு, படிப்பை நீங்க எப்ப மகிழ்ச்சியான பணியாக மாற்றுகிறீர்களோ அப்ப உயர்ந்துட்டீங்க. ஒரே வார்த்தையில தான் சொல்வாரு, நீங்க மகிழ்ச்சியான பணியா மாத்துங்கய்யா. நம்ம பிடிச்ச பாட்டை கேட்குறோம் பார்த்தீங்களா,
சார் படிக்கிறதுக்கான ரகசியம் என்ன? படித்தா எனக்கு போர் அடிக்குது, தூக்கம் வருது, காலையில் நடந்த சண்டையெல்லாம் அந்த புத்தகத்தில் பாடமாக வருது, அப்படியெல்லாம் நம்ம காட்சியாக வருதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு சிம்பிள் வழி, நீங்கள் படித்தால் என்னவாக ஆக போகிறீங்க, அடுத்த வருஷம் என்னவா ஆயிடுவீங்க அப்படிங்கிறத மட்டும் மனதால காட்சிப்படுத்தி, எதிரே ஒரு காட்சிப்படுத்தி நீங்கள் படித்து பாருங்க. துக்கம் இரண்டும் ஓடியே விடும். ஓராண்டு தான், நான் அருமையாக சொல்கிறேன். நீங்கள் அடுத்த ஐஏஎஸ் ஆகணும்னா ஓராண்டு படிப்பு தான். தினம் குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் படியுங்க. 6 முதல் 8 மணி நேரம் அன்றாட. நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, தாகம் எடுத்தா தண்ணீர் குடிக்கிறோம், பசி எடுத்தா சாப்பிட்றோம். அதுபோல் 6 மணி நேரம் படிப்பு என்பது அவசியம். அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அன்றாடம் படியுங்க. ஓராண்டு படியுங்க. ஓராண்டு கூட நான் அதிகம் தான் சொல்கிறேன். இன்னும் நல்லா படித்தீங்கன்னா ஒரு 7-8 மாதம் போதுமானது. அதற்குள் நீங்கள் அடுத்த கலெக்டராக உருவெடுத்து விடுவீர்கள். பார்த்து கொள்ளுங்கள். இந்த ரகசியத்தை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு, இங்கே பாருங்க, அருமையாக சொல்கிறேன். ஒவ்வொரு பாடத்தை படிக்கும் பொழுது படிக்கும் ரசனைக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நம்ம பிடிச்ச பாட்டை மனப்பாடம் பண்ணி யாரும் பாடுறதில்ல. நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க, அது புது பாட்டோ பழைய பாட்டோ, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் அப்படியே கூட சேர்ந்து பாடுறோம். தனியாக இருக்கும்போது யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கத்தி பாடுறோம். இன்னும் யாருமே இல்லைன்னா உங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா டான்ஸ் ஆடிடுவீங்க. அது வயது வித்தியாசமெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருப்பீங்க. அதை நான் என்ன சொல்கிறேன், அந்த பாட்டின் மீதான ஆர்வத்தை நான் மனப்பாடம் பண்ணாமல், சரி ஒரு முக்கியமான வேலையை நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு கல்யாண வீட்டில் இருந்து ஒளிபரப்பாகுது. அப்போ என்ன செய்வோம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த பாட்டை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் இப்போ கேட்டால் வந்து சொல்ல மாட்டேங்க. ஆனால் உண்மை அதுதான். நமக்கு பிடிச்ச பாட்டை நின்று கேட்டு போவோம். அப்போ கேட்டு போகும்போது நம்ம கூடையே சேர்ந்து ரசித்து பாடுறோம். நீங்கள் காலையில் டிவியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படியே வெளியில் வாங்க, ஆஃபீஸ் போங்க, அந்த கடைசி என்ன பாட்டு கேட்டீங்களோ அதை முணுமுணுத்துக்கிட்டே போவீங்க. இது இயல்பான ஒன்று. இதுதான் ரசிப்புத்தன்மை. எல்லாருக்கும் வேணும், ரசிப்பு கண்டிப்பாக வேணும். இளையராஜாவால் இல்லைன்னா நம்மளாம் ஜடமாகத்தான் சுற்றிக்கிட்டு இருப்போம், உண்மையிலே மரக்கட்டையாகத்தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அதுபோல் நான் சொல்கிறேன், அந்த ரசிப்புத்தன்மையை சினிமா பாட்டின் மீதான ஒரு ரசனைத்தன்மையை மடை மாற்றி படிப்பின் மீது நீங்கள் செலுத்தி பாருங்கள். படிப்பின் மீது மட்டும் செலுத்தி பாருங்கள், நிச்சயம் நீங்கள் வானம் அளவுக்கு உயர்ந்து நிற்பீர்கள் என்பது, அந்த வானமும் வசப்படும் என்பது சத்தியமான உண்மையாக இங்கே உரைக்கச் சொல்கிறேன். ஆக அழகான வார்த்தைகளில் ஒரு 2-3 வார்த்தை சொல்லி இன்னும் சில நிமிடங்களில் எனது உரையை நிறைவு செய்ய வருகிறேன். அழகாக உங்கள் கல்வெட்டில் உங்கள் மனதில் பதிக்க வேண்டிய வார்த்தைகள்: இன்றைய படிப்பாளி நாளைய படைப்பாளி, இன்றைய படிப்பாளி நாளைய படிப்பாளி, நாளைய படைப்பாளி. அடுத்ததாக வரலாறு படிப்போம், வரலாறு படைப்போம். பார்த்தீங்களா, இந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு அருமையான தமிழ் பாருங்க. வரலாறு படிப்போம், வரலாறு எதிர்காலத்தில் வரலாறு படைப்போம். சாதாரண மனிதன் புத்தகத்துடன் இருப்பான், சாதாரண மனிதன் புத்தகத்துடன் இருப்பான், சாதனை மனிதன்தான் புத்தகத்தில் இருப்பான். இந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு மேஜிக் தான், ஆனால் அர்த்தம் வேற. நம்ம ரசிக்கிற இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிறாங்க. ஆக இது போல உதாரணங்களை பாருங்க. சாதாரண மனிதன் படிக்கிறதுக்காக புஸ்தகத்தை தூக்கிட்டே அலைவான், சாதனை மனிதன் பாடமாகவே அந்த பாட புத்தகத்திலேயே வந்துருவான். இப்போ நினைத்து கொள்ளுங்கள், நாம் வாழும் வாழ்க்கைக்கு அடையாளமாக இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருமே தனது காலத்தில் ஒரு புத்தகமாவது எழுத வேண்டும். இந்த புத்தக திருவிழாவின் மூலம் நீங்கள் ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் நான் ஒரு புத்தகம் எழுதுவேன், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் அதுதான். ஏனென்றால் இப்போ போட்டோவெல்லாம் வீட்டில் வைக்கிறதில்ல. நம்ம போட்டோ இருந்தாலும் நம்ம புள்ள கொஞ்ச நாள் கழித்து நம்ம மறைந்த பிறகு அடுத்த வருஷமே போகி பண்டிகையில் புகையாக்கி விட்டுருவேன். நம்ம பேரனுக்கு நம்ம பேரே தெரியாது. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, 2100 நம்ம எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கோம்னே தெரியாது. பார்த்தீங்களா, நிலையற்ற வாழ்க்கை. ஆனால் நிலையான வாழ்க்கை வாழலாம். திருவள்ளுவர் சாகவில்லை, ஔவையார் சாகவில்லை. அவர்களது பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு உயிர் வந்து விடுகிறது.
ஆக காற்றும் கடலும் தமிழும் இருக்கும் வரை இவர்களுக்கெல்லாம் மரணம் ஏதும் இல்லை. அதுபோல நாம் ஒரு புத்தகமாவது எழுதிவிட்டுத்தான் மறைய வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த புத்தக திருவிழாவின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்வோம். நிறைவாக இவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறேனே, ஒரே ஒரு நிமிட கதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். என்னிடம் படித்த மாணவர்களில் மிகவும் என்னை பாதித்த ஒரு பையனை பற்றி ஒரு 2 நிமிடத்தில் சொல்லி முடித்து விடுகிறேன். நான் உங்களுக்கெல்லாம் தெரியும், விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை சங்க கட்டடத்தில் வைத்து 4000 மாணவர்களுக்கு தனி ஒரு மனிதனாக ஆசிரியனாக இருந்து பாடம் நடத்தி வருகிறேன். அதில் ஒரு நாள் மதியம் உணவு இடைவேளையின் போது நான் வெளியே வர்றேன். ஒரு பையன் அந்த புல்வெளியில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் வேகமாக ஓடி வந்தான். அவன் தோற்றத்தை பாருங்க, அப்படியே ஒரு எழுத்தாளராக வர்ணிக்கிறேன். அவன் தலையில் எண்ணெய் தேய்ச்சி ஒரு 6 மாதம் இருக்கும். தலையெல்லாம் சிக்கு பிடிச்சி செம்பட்டை பாஞ்சு இருக்குது. உருவத்துக்கு பொருந்தாத ஒரு சட்டை, ஒரு கிழிந்த கைலி. இதுதான் அவனது தோற்றம். அவன் வேகமாக ஓடியாந்தான். ஒரு 10 ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். வந்த உடனே, என்ன சார் எல்லாமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, என்ன சார் அப்படின்னா, தம்பி இந்த விஏஓவுக்கு வந்து பரீட்சை நடக்க போதியா, ஆள் எடுக்கிறாங்க அரசாங்கத்தில், என்ன அதுக்கு தாங்க நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பரீட்சை எழுதணுமோ சார் அப்படிங்கிறான். ஆமாப்பா அப்படின்னோடனே, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதுமையா எழுதலாம் சொன்னேன். சார் நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன் சார், நான் கலந்துக்கலாமா சார், நான் அடுத்த வாரம் வந்துடட்டுமா சார் அப்படின்னு அவன் கண்களில் அத்தனை ஏக்கம். அவனை தட்டி கொடுத்தேன். வெரி குட், நீ வர்ற வாரமே வந்திருப்பா, அப்படி உனக்காகத்தானே நடத்துகிறேன், உன்னைய மாதிரி ஆளுகளுக்கு தானே நடத்துகிறேன்னு சொன்னேன். அடுத்த வாரம் பாருங்க, அவன் ஒரு தொலைன்னு யார்கிட்டயோ ஒரு கடை வாங்கி ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு முதல் வரிசையில் போர்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே அவ்வளவு ஆர்வம், கண்களில் மின்னுது. கரெக்டாக என்கிட்ட படித்தது 5 மாதம். வாரத்தில் ஒரு நாள் தான் மொத்தம் 5 மாதம் படித்தான். படித்த உடனே அவ்வளவு ஆர்வத்தோட படித்தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுனா. கடைசியில் ரிசல்ட் வந்துச்சு. ஆச்சரியம் என்ன, சிங்கிள் அட்டம்ப்டில் அவன் விஏஓவா ஆயிட்டான். இது உண்மையிலே நான் ரொம்ப இந்த அவனை உருவாக்குனதுல, என் வீட்டில் ஒரு ஆளை உருவாக்கினா கூட இப்படி சந்தோஷமே பட்டிருக்க மாட்டேன். அவ்வளவு பூரிப்பு எனக்கு. வானத்துக்கே குதிக்கணும் போல, வானமளவுக்கு தவ்வி குதிக்கணும் போல அவ்வளவு ஆர்வம். இதுல இன்னொரு ஹைலைட்டு, நீங்கெல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிற புல்லரிப்பான ஒரு விஷயம் சொல்றேன். அவன் விஏஓ வேலை கிடைச்சு அவனுக்கு எங்க போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கலெக்டர் ஆபீஸ் புல்வெளியில் அவன் ஆடு மேட்சானோ அது கூரைக்குண்டு வில்லேஜுங்கிற இடத்துல வருது. அதே கலெக்டர் ஆபீஸ்ல விஏஓ. இதை நீங்க கடவுளின் பாக்கியம் என்று சொல்வதா, முயற்சியின் வீச்சின் உச்சம் என்று சொல்வதா, இதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவன் செம்பட்டை முடி, 6 மாதம் என்ன தேய்க்காத உருவம். இப்போ அவன் வேலைக்கு சேர்ந்துட்டான். கலெக்டர் கூடயே இருப்பான். ஏன்னா அந்த கிராமத்து கலெக்டரேட்டு விஏஓங்கிறதுனால கலெக்டர் கூடயே இருக்கக்கூடிய பெரும்பாக்கியம் அவனுக்கு. இப்போ வரைக்கும் இருந்தான். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவனை மாற்றினாங்க. இல்லாட்டி அவனை கூட்டு வந்திருப்பேங்க. உண்மையில் அவனது பெயர் ராமமூர்த்தி. கடைசியில் அவன் வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 மாதம் கழித்து என்னை பார்க்க வர்றான். ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் வந்தான். ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தான், மாடர்ன் டிஷர்ட் போட்டிருந்தான். உண்மையிலே பார்த்து பெருமிதம் அடைஞ்சேன். இதுதானே முன்னேற்றம், புத்தகத்தின் முன்னேற்றம். இதை எனது பின்னணியில் இருந்தாலும் அவனை படிக்க வைத்த, அவன் படித்த புத்தகங்களின் முன்னேற்றம். இது நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரே ஒரு சோறாகத்தான் சொல்கிறேன். இதை நான் வருவாய்த்துறையின் தலைமை வருவாய் நிர்வாக ஆணையர், சிஆர்ஏன்னு நாங்கள் சொல்லுவோம், கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். சொன்ன உடனே ஆனந்த விகடனில் என்னைய பற்றி ஒரு 6 பக்க கட்டுரைகள் எழுதியிருந்தாங்க. அதை கொண்டு போய் காமிச்சு, சார் நான் ஆனந்த விகடனோட டாப் 10 மனிதர் அவார்டு வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு எங்களோட சிஆர்ஏட்ட சொல்லும் பொழுது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வருவாய்த்துறைனா புகார் சொல்லத்தான் வருவாங்க. தமிழ்நாட்டின் மாபெரும் விருதை நீங்க வாங்கி தட்டிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்க கலெக்டர்கிட்ட நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னாரு. எல்லாமே நான் சௌகரியமா இருக்கிறேன் சார், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இந்த ராமமூர்த்தி கதையை கேட்டு மெல்ட் ஆயிட்டார். ஆனந்த கண்ணீர் அவர் விட்டுட்டாரு. அவர் வேறு யாரும் இல்லை, சத்யகோபால், திரு சத்யகோபால். இப்ப பசுமை தீர்ப்பாயத்தில் நீதிபதியா இருக்கிறார். ரிட்டையர்ட் ஆன பிறகு பசுமை சென்னையில் பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கிறாரு நீதிபதியாக. ஆக அப்பேற்பட்ட
இது பேச வேண்டுமென்றால் மணிக்கணக்காக பேசக்கூடிய விஷயம். ஆனால் நேரம் கருதி இத்தோடு நிறைவுக்கு வருகிறேன். ஆக புத்தகம் ஒன்றே நம்மை வாழ வைக்கும், புத்தகமே உனக்கான நாற்காலியை தீர்மானிக்கும் என்பதை இதயத்தின் ஆழத்தில் கல்வெட்டை விட ஆழமாக பதிவு செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நான் சொன்னது போல இன்னும் 2 ஆண்டுகளில் இதே மாவட்டத்திற்கு கலெக்டராக நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு இளைஞனையும் வாழ்த்தி 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 விடைபெறுகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஒருங்கிணைத்த மருத்துவத்துறைக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மனமார்ந்த நன்றிகள். ஒரு நிறுவனம் செய்ய வேண்டிய பணியை தனி ஒருவனாக செய்து நல்ல மேய்ப்பராகவும் இருந்து இன்று இவர் மட்டுமல்ல, இவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்களும் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு புத்தகங்களே காரணம் என சிறப்புரையாற்றி நம்மை சிலிர்க்க செய்த மதிப்புமிகு மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு நன்றி. மாணவர்களை உருவாக்கி ஒரு தகப்பனை போல் பெருமைப்பட்டு உங்கள் முன்னால் உரையாற்றி நெகிழ்ந்த தாசில்தார் ஐயா அவர்களே, ஏன் அவருக்கு இவ்வளவுதான் கைதட்டுறீங்க? பெருந்தலைவர் காமராஜர் இங்கு பிறந்தவர். அதிகம் படிக்காமல் அத்தனை பேரையும் படிக்க வைத்த மகா பெரிய மனிதர் பிறந்த மண்ணிலே இருக்கிறோம் என்பதே பெரிய மகிழ்ச்சி. தான் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை அவர் வைத்திருந்தார். அதனால்தான் ஆடு மேய்க்கிற ஒரு பையன் விஏஓவாக ஆகி இருக்கிறான் என்ற கதையை அவர் சொன்னார். நிஜமாவே நெகிழ்ச்சியா இருந்தது. உணர்ந்தீங்களா இல்லையா? ஆடு மேய்க்கிற ஒரு பையன் ஒரு 5 மாசத்துல அவர் வாரத்துக்கு ஒரு வகுப்புன்றாரு. மிஞ்சி போனா ஒரு 22 23 வகுப்பு அவன் வந்திருப்பான். ஒரு 23 வகுப்பு ஒருத்தன் சரியா இருந்தான்னா ஆடு ஓட்டிக்கிட்டு இருந்தவன் ஸ்பிளண்டர் ஓட்ட முடியும் என்றால் கல்வியின் பெருமையை, கற்றலின் மேன்மையை, அவசியத்தை இந்த மேடை உணர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் விருதுநகரில் பணியாற்றுகிறார்கள் என்பதும் பெரிய மகிழ்ச்சி. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்தக கண்காட்சி மாதிரி இடங்களுக்கு வருகிறவர்கள், பேச வருகிறவர்களுக்கு குறைந்தது அவங்க ஒரு புத்தகமாவது எழுதியிருக்கணும், ஒரு புத்தகமாவது எழுதியிருக்கணும், ஒரு 10 இலக்கியமாவது படிச்சிருக்கணும். இது 2 அடிப்படை தகுதி. மற்ற மேடைகள் அல்ல இந்த மேடை. இது பவித்திரமான மேடை, அறிவு ஆலயமான மேடை. சரஸ்வதி பூஜை கொண்டாட போறோம் கொஞ்ச நாள்ல. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்கள் எங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஊரை தீயினுக்கு இரையாக மறுத்தல் என்றான் பாரதி. அதுதான் சிறந்த சரஸ்வதி பூஜை என்று பாரதி நினைத்தார். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, கல்விக்கு கோவிலாக இதை மாற்ற வேண்டும். ஆசிரியரும் அப்பாவும் நம்மை தொட்டு அடிப்பது என்பது கெடுப்பதற்கல்ல, நம்மை வழிநடத்துவதற்கு. அப்பாவுக்குரிய ஸ்தானம். இப்ப பாருங்க, ஒரு பையன் விஏஓ ஆன உடனே அவர் ஒரு தாசில்தார் அவரு. ஆனா ஆசிரிய பணிக்கு போன உடனே அப்பா மாதிரி ஆயிட்டார். பாத்தீங்களா? நான் வான அளவுக்கு குதிக்கணும்னு நினைச்சேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசிரியன் ஆகும்போது அந்த குரு ஸ்தானம் வந்த உடனேயே நீங்கள் குதூகலம் அடைவீர்கள். அப்படிதான் இருந்தது. சமூக காரணங்கள் அதெல்லாம் கெட்டு போய் கொஞ்சம் நெஞ்சம் நான் பேசுறதே பட்டிமன்றத்துக்கு தான் வந்திருக்கிறார். உங்ககிட்ட திரும்பவும் கேட்கிறேன், இருக்கிறவங்க போகாதீங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்க. ஏன்னா இளைஞர் கூட்டமெல்லாம் அந்த தாசில்தார் ஐயா கூடவே போயிடுச்சு. அவர் கிளாஸ் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஆசிரியர்களுக்கு மேல இருக்கிற அபிமானத்துல அவர் பின்னாடியே போயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் என்னை மாதிரி ஆளுங்க தான். உங்களை போய் நீங்க கை தட்டுங்க ரசிங்கன்னு சொன்னா இருக்கிறதே எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துருக்கேன். நான் மட்டும் எந்திரிக்க முடிஞ்சா எப்பயோ போயிருப்பேன் தெரியும்.
கை கால் வலிக்குதுன்னு உட்கார்ந்துருக்கேன்.